சற்றுமுன் பிரதமர் தேர்தலில் போட்டியிட திடீர் தடை, அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது பிரதமர் மோடி தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கு டெல்லி ஐகோர்ட்டில் நாளை விசாரணைக்கு வருகிறது. நமது நாட்டில் இந்த முறை மொத்தம் 7 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கும் 39 தொகுதிகள் உட்பட பல மாநிலங்களில் மொத்தம் 102 தொகுதிகளுக்கு கடந்த வாரம் ஒரே கட்டமாக நேற்று தேர்தல் நடைபெற்றது. இன்றும் 6 கட்ட தேர்தல் பாக்கி இருக்கிறது. நாளைய தினம் கேரளா, கர்நாடகா, ராஜஸ்தான் உட்பட்ட 13 மாநிலங்களில் மொத்தம் 88 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. லோக்சபா தேர்தல் இந்த முறை லோக்சபா தேர்தலில் தேசிய அளவில் பார்க்கும்போது இந்திய பாஜக NDA கூட்டணிக்கு எதிர்க்கட்சிகளின் இந்திய கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி நிலவுகிறது. இதனால் நாடு முழுக்க பிரச்சாரங்கள் தீவிரமாக நடந்து வருகிறது. அரசியலில் தலைவர்கள் தொடர்ச்சியாக தீவிர பிரச்சாரங்கள் பங்கேற்று வருகிறார்கள். அதே நேரம் வெறுப்பு பேச்சு குறித்த புகார்களும் கணிசமாக அதிகரித்துள்ளது. வழக்கு இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரிய வழக்கு நாளைய வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருகிறது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக வழக்கறிஞர் ஆனந்த் என்பவர் டெல்லி ஐகோர்ட் வழக்கு தொடர்ந்து இருந்தார். இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. என்ன காரணம்? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியதை குறிப்பிட்டே வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி கடவுள் பெயரை குறிப்பிட்டு வழிபாட்டு தலங்களின் பெயர்களை குறிப்பிட்டும் வாக்கு சேகரித்தார் என்பது புகாராகும். இது தேர்தல் நடத்தை விதிகளை மீறி என்பதால் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு பிரதமர் மோடி எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்று அதில் வலியுறுத்தியுள்ளது. இந்த வழக்கு தான் டெல்லி ஐகோர்ட்டில் நாளை விசாரணைக்கு வருகிறது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சச்சின் தத்தா இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறார். லோக்சபா தேர்தல் நடந்து வரும் நிலையில் இந்த வழக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி சட்டவிரோதமாக மோடி செயல்பட்டது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படும் என்று நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தற்போது தகவல் சொல்லப்பட்டு வருகிறது.